Hi friends, welcome to Inverse IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,807 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ ஃப்ரைடே ஓப்பனிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதான் 25,517 ஓப்பன் ஆச்சு. அன்னையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 25,630 வரைக்கும் போயிட்டு லோ பார்த்திங்கன்னா 25,444 வரைக்கும் லோ இறங்கிட்டு கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,471 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 336 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து மார்க்கெட் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 336 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஸோ மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு புல் டவுன் ஆகி கிட்டத்தட்ட 5%, 7%ன்னு எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் ஒரு டவுன் ஃபாலில் போனதுனால டோட்டலாக நிஃப்டி வந்து அன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட் இறக்கத்தை கொடுத்தது. ஸோ நீங்கள் ஐடி ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஏன்னா இப்போ எல்லாமே எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து ஒரு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ்னால் 1300 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் அது மாதிரி ஸ்டாக்கில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மியாக 1, 2ன்னு இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஃபர்தர் எனி மூவ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் சைடை பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, டவுன் சைடில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் 336 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கிறதுனால மண்டே, அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், அதாவது கேப் அப்பில் இருக்குமா கேப் டவுன் இருக்குமான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா வருது. இமிடியட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 25,550 வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டோட இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த கேண்டலோட அப்பர் ரெண்டு, ஓகேங்களா, இந்த கேண்டலோட அப்பர் ரெண்டு தான் இப்போதைக்கு. ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் ரிவர்ஸ், அதாவது லோ வந்து 25,444 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகாதனால அந்த கேண்டில் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா இந்த கேண்டலோட அப்பர் ரெண்டு, அதாவது 25,650 வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் டோட்டலாக நம்மளுக்கு 550ன்ற ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஃபர்தராக அந்த அடுத்த மூமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16, நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16/2/26. நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,550 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 25,650, 650 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் என்ன பார்த்தா சப்போர்ட் என்னவாக இருக்கும். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 25,400 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக நம்மளுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டவுன்ஃபாலுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,400 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,300 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,471 முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,550 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,400 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ குளோபல் மார்க்கெட் as well as கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மைல்டான ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.